இருந்து போர் அடிக்குது, வா எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரலாம். ஏய் என்கிட்ட காசு இல்ல, காசு நான் உங்க அம்மாவை தருது. எங்க அம்மா என் தரணும்? உங்க அம்மா கழுத்துல எவ்வளவு செயின் போடுங்க, போய் அதுல இருந்து ஒரு செயின் கேள்ப்போ. பெரிய புள்ளன்றாங்கல்ல, போய் கேள்ப்போ. ஆமா இல்ல, நல்ல ஐடியா. இரு எங்க அம்மாட்ட போய் நானே கேட்கறேன். மா கால் நோதாமா, கால் அமுக்கிட்டான். என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேட்குறேன். புதுசாக என்ன காலெல்லாம் பிடிச்சி அமுக்கின்னுக்கிற, நைட்டில் கொஞ்சம் எண்ணெய் தேடான தேய்க்கிறதுல இப்போ வந்து அமுக்கின்னுக்கிற, எதனா நைஸ் கிஸ் பண்ணின்னுக்கிறியா? என்ன வேணும் சொல்லு. நானும் பார்வதி எல்லாம் ஊருக்கு போலான்னுக்குறோமா, காசு இல்ல. காசு இல்லைன்னா அதுக்கு நான் என்னடா பண்ணோம்? சம்பாரிச்சு நீ என்கிட்ட குத்துன்னுக்கிற. பொண்டாட்டிக்கிட்ட தான் எத்துன்னு போய் நூந்துற. அங்க கேள்ப்போ. உன் கழுத்துல தானேம்மா செயினுக்கு குடுமா. அவ சொல்லி குத்தாம்பு நல்லா போய் உங்கள் அம்மா கிட்ட வாங்கன்னு. போ, இந்த மாதம் பேமெண்ட் வரோம் பாரு, அது எடுத்துன்னு போய் ஊர் சுத்து. பொட்டை பொண்ணு பெற்று வச்சுக்கிற, 4 காசு சேர்த்து வைக்கலான்னு புத்திக்கு திக்குதா உனக்கு? அவ கூட சேர்ந்துக்கின்னு ஊரை சுத்துறதுக்கு ஐடியா பாட்டுருக்குற. படம் ஏன்ச்சிங்கந்தே. நம்ம ஏதோ ஒரு நகை நட்டு வாங்கி வச்சு நம்ம உயிருக்கு போட்டு வச்சுக்கிறோம். அதுலேயும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு வந்து கழுத்து செயின் கொடு, அந்த செயின் கொடுன்னு இவங்களுக்கு கழட்டி கொடுத்துட்டா, நாளைக்கு திடீர்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குன்னா இவங்கள வந்து பார்க்குவாங்க. இதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு கூட நம்ம உடம்பு நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்படித்தான் ஏமாந்து குத்துறாதீங்க. எல்லாம் அவ்வளோத்தா குத்து இந்த போதும் நினச்சிக்கின்னு உங்களுக்குன்னு வச்சுக்குங்க. எங்கள் அம்மா தரத்துலன்ட்டாங்க.